நிறைய கோல்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஆனா, பாதியிலே அத குவிட் பண்ணிடுறேன். இது ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் மட்டும் நான் அப்படி பண்ணதில்ல. ஒரு ஃபியூ இயர்ஸாவே நான் அத ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, என்ன சுத்தி இருக்க நெறைய பேர் இதே லூப்ல தான் வந்து ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பண்றோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எதுக்காக பண்றோம்? என்னையும் சேர்த்தி தான் சொல்றேன். ஓகேங்களா? என்ன பண்றோன்னே தெரியாம நெறைய பேர் நானும் தான் இப்படி இருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் லைஃப் ஆஃப்டர் 2019 இஸ் லைக் அ ரோலர் கோஸ்டர். சர்ருன்னு வந்து டேரெக்டாக 2026 எப்படி வந்தோன்னே எனக்கு தெரியல. கண்ணை மூடி பார்த்தா பேக் த 7 இயர்ஸ் எப்படி வந்து போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ 2026மே நமக்கு இப்போ தான் ஜான் வந்து நியூ இயர் பிறந்த மாதிரி இருக்குது. பட் தென் நம்ம ஒரு 5 மந்த்ஸ் தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ இட்ஸ் வாஸ் நாட் டூ லேட் டு ஸ்டார்ட். ஓகே. ஆனால் நம்மள ஒரு சிலர் இப்படி இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் அதுலேயும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒரு சிலர் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபியூ ஆஃப் தெம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான கோல் செட் பண்ணுறாங்க, அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, அவங்க ட்ராக்ல வந்து கரெக்டாக போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களால பண்ண முடியுதுன்னா வை கான்ட் வி? நம்மளால ஏன் பண்ண முடியாது? ஸோ திஸ் இஸ் நாட் டூ லேட் டு ரீஸ்டார்ட். லெட் ரீஸ்டார்ட் டுகெதர். ஓகே, லெட் ஸ்டார்ட் அ 75 days சேலஞ்ச். ஓகே, 75 டேஸில் என் லைஃப்பை மாற்றுறதுக்கு போதுமான நாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ. பட் ஒரு ஃப்ளோ, ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ஃப்ளோவை செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ் வந்து எனஃப். ஓகே, இந்த 75 டேஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தினமும் நான் என்னென்ன டாஸ்க்கு செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். அண்ட் தென் என் லைஃப் ஸ்டைல்ஸ்க்கான ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் தென் எக்ஸசைஸ், அதுக்கான என் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கான நான் பண்ணக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த 75 டேஸ்க்கு 1 டே கூட ஸ்கிப் பண்ணாமல் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளோட ப்ராக்ரஸையும் நான் அந்த சேனலில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ப்ராக்ரஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எல்லாத்தோட ப்ராக்ரஸையும் சேர்ந்து நம்ம 75 டேஸ் ஆஃப்டர் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் ஆர் தென் ஏதாவது எமோஜி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர். தேங்க்யூ பீப்புள்.